ராதே கிருஷ்ண. சுக மகர்ஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சந்ததியையும் அனிருத்தனோட திருமணத்தையும் வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து பரீட்சித் கேட்கிறார். மகர்ஷி, யாதவர்களில் சிறந்த அனிருத்தன் பானாசுரனோட மகள் ஊஷியை மணந்தான். அப்ப ஸ்ரீ ஹரிக்கும் சிவனுக்கும் இடையில கடும் போர் நடந்தது இல்லையா? அதை விளக்கமா சொல்லியறலணும்னு வேண்டிக்கிறேன். பரீட்சித், வாமன வடிவத்தில் வந்த ஸ்ரீஹரிக்கு பூமியையே வழங்கின பெருமை மிக்கவன் பலி சக்கரவர்த்தி. அந்த பலி சக்கரவர்த்திக்கு 100 பிள்ளைகள். அவங்களில் பானன் மூத்தவன். பலி சக்கரவர்த்தியோட சொந்த மகனான பானன் எப்பவுமே சிவபக்தியில் ஈடுபட்டவன். அத்தனை பேரோட மரியாதைக்கும் உரியவன். வள்ளல், அறிஞன், சத்தியசந்தன், தன்னோட கொள்கைகளை காக்கிறவன். முற்காலத்தில் அவன் சோனிதம்ங்கிற அழகான நகரத்தில் ஆட்சி நடத்திட்டு வந்தான். பரமசிவன் அருளால் தேவர்கள் அவனுக்கு பணியாளர்கள் மாதிரி ஆனாங்க. 1000 கைகள் இருக்கிற அவன் பரமசிவன் தாண்டவம் ஆடுறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி பல வாத்தியங்கள் வாசித்து அவரை மகிழ்விச்சான். அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கிற பகவான் பரமசிவன் தன்னை சரணடைஞ்சவர்களை காக்கிறவர். பக்தர்கள் கிட்ட அன்பு கொண்டவர். அவர் பானன் கிட்ட வேண்டுற வரத்தை கேளுன்னு சொன்னார். அதனால பானன் தன்னோட நகரத்தை காத்து ரட்சிச்சு அங்கேயே இருக்கணும்னு வேண்டினான். தன்னோட வீரத்தில் செருக்கடைஞ்ச அவன் ஒரு நாள் சூரியன் மாதிரி ஒளி வீசுகிற தன்னோட கிரீடம் திருவடிகளில் படற மாதிரி பரமசிவனை தலையால் வணங்கி இப்படி சொன்னான். மகாதேவா, அத்தனை லோகங்களுக்கும் தந்தையும் சர்வேசனும் விருப்பங்கள் நிறைவேறாத பக்தர்களோட விருப்பங்களை நிறைவேற்ற கற்பக தருவாய் இருக்கிற உங்களை வணங்குறேன். தங்களால் எனக்கு 1000 கரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது எனக்கு சுமையாக மட்டும்தான் இருக்கு. தங்களை தவிர என்னை எதிர்க்கிற வல்லமை இருக்கிற வேற ஒருத்தரை 3 லோகத்திலையும் பார்க்க முடியலை. ஒரு சமயம் போர் செய்யணும்னு என்னோட தோள்கள் அரிப்பெடுக்க மலைகளை தவிடு பொடியாக்கிக்கிட்டு திக்கஜங்களோட மோதினேன். அது பயந்து ஓடிடுச்சு. இதை கேட்டு கோபமணிஞ்ச பகவான் பரமசிவன் இப்படி சொன்னார். முட்டாள், உன்னோட ரதத்தில் இருக்கிற கொடி அருந்து விழறப்ப உன்னோட திமிரை அடக்கிறதுக்கான போர் என்னை ஒத்த ஒருத்தனோட நேரும். பரீட்சை, மதிக்கெட்ட பானன் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னோட மாளிகைக்கு போனான். மதிக்கெட்ட அவன் பரமசிவன் சொன்ன மாதிரி தன்னோட செருக்கை அழிக்கக்கூடிய போரை எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஊஷைன்னு ஒரு பெண். கன்னியான அவ இதுவரைக்கும் பார்த்தும் கேட்டும் அறியாத தன்னோட காதலுக்கு உரியவனான பிரத்யும்னனோட புதல்வன் அனிருத்தனோட கனவுல கொடி மகிழ்ந்தான். கனவுல அவன் காணாம போக எங்க இருக்கீங்கன்னு புலம்பிக்கிட்டே விழிச்செழுந்தான். ஆனா தோழிகளுக்கு நடுவில் இருக்கிறதை பார்த்து தளர்ந்து போய் ரொம்பவும் வெட்கமடைஞ்சான். பானாசுரனோட மந்திரி கும்பாண்டன், அவனோட மகள் சித்ரலேகா. அவ தன்னோட தோழி ஊஷி கிட்ட ஆர்வமா கேட்டா. ராஜகுமாரி, உன்னை கைப்பிடிச்சவரை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையே. நீ யாரை தேடுற? தோழி, நான் கனவுல ஒருத்தரை பார்த்தேன். அவன் நீல நிற மேனியன், தாமரை கண்ணன், மஞ்சள் பட்டாடை உடுத்தினவன், பெரும் தோழன், நீண்ட தடக்கையன், பெண்களோட இதயத்தை கவர்றவன். அவனை அடைய விரும்புகிற என்னை துயரக்கடலில் ஆழ்த்திட்டு எங்கேயோ போயிட்டான். அந்த அழகனைத்தான் நான் தேடுறேன். உன் மனசை திருடினவன் 3 லோகத்தில் எங்கே இருந்தாலும் அவனை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவனை அடையாளம் காட்டு. இப்படி சொன்ன சித்ரலேகா தேவர், கந்தர்வர், சித்தர், சாரணர், நாகர், அசுரர், வித்யாதரர், யக்ஷர், மனிதர் இவங்களோட வடிவத்தை சித்திரமாக வரைஞ்சான். அவ மனிதர்களில் யாதவர்களையும் சூரர், வசுதேவர், பலராமன், ஸ்ரீ கிருஷ்ணனையும் வரைஞ்சான். பிரத்யும்னனை பார்த்ததும் மாமனான்கிறதுனால வெட்கப்பட்டா. பரீட்சித், அனிருத்தனை பார்த்ததும் வெட்கப்பட்டு தலை குனிஞ்ச ஊஷை
கனவுல நான் பார்த்தது இவரையேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். யோகசக்தி மிக்க சித்திரலேகை அவன் ஸ்ரீ கிருஷ்ணனோட பேரன்னு அறிஞ்சு வான் வழியா ஸ்ரீ கிருஷ்ணரோட ஆளுகையில் இருந்த துவாரகைக்கு போனான். அங்கே அழகான கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்த பிரத்யும்னனோட மகனான அனிருத்தனை யோக சக்தியால் எடுத்துக்கிட்டு சோனித்தபுரம் வந்து தோழிக்கிட்ட அவளோட காதலனை காட்டினான். ஆண் அழகனான அவனை பார்த்து முகம் மலர ஆண்கள் பார்க்க முடியாத தன்னோட மாளிகையில் பிரத்யும்னனோட புதல்வனான அனிருத்தனோட கூடி கழிச்சா. ஒவ்வொரு நொடியும் உஷையோட காதல் வளர்ந்தது. விலை உயர்ந்த ஆடை, பூமாலை, சந்தனம், தூபம், தீபம், ஆசனம், பானம், உணவு, பட்சணம், கனிஞ்ச இனிமையான பேச்சு, பணிவிடைன்னு அத்தனை முறைகளையும் ஊஷை உபசரிக்க அதனால் மனம் கவரப்பட்ட அனிருத்தன் தன்னை மறந்து போய் அங்கே வந்து எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு கூட உணராமல் இருந்தான். யதுவீரனோட தனிச்சு கூடி வாழறதுனால ரொம்பவும் மகிழ்ந்து போன அவளோட சரீரத்தில் மற்றவங்க கிட்ட இருந்து மறைக்க முடியாத சில அறிகுறிகள் தோன்றுச்சு. இதை காவலர்கள் கண்டறிஞ்சாங்க. இதை அரசர்கிட்ட சொன்னாங்க. மேலும் ஆண்களால் பார்க்கப்படாத மாதிரி பாதுகாக்கப்பட்ட அவளோட இந்த மாற்றத்துக்கான காரணத்தை நாங்கள் அறிய மாட்டோம்னு சொன்னாங்க. தன் மகளோட தவறை உணர்ந்த பாணன் கலங்கினான். வேகமாக கன்னிமாடம் போனவன் அங்கே யதுகுல திலகனான அனிருத்தனை பார்த்தான். மன்மதனோட அவதாரமான பிரத்யும்னனோட மகன், உலகத்திலேயே ரொம்பவும் அழகானவன், நீல திருமேனியன், மஞ்சள் ஆடை உடுத்தினவன், தாமரை கண்ணன், பெரும் தோழன், குண்டலத்தோட ஒளியும் கேசச்சுருளோட மெருகும் புன்சிரிப்போட கூடின கடைக்கண் பார்வையும் கொண்ட அழகான திருமுகத்தை உடையவன். ஊஷையோட குங்குமப்பூ சாந்து படிஞ்சிருக்கிற மல்லிகைப்பூ மாலையை கழுத்தில் அணிஞ்சிருந்த அனிருத்தன் நாலா பக்கமும் மங்கள பொருட்கள் நிரம்பி வழிய நடுவில் அமர்ந்திருக்கிற தன்னோட காதலி ஊஷையோட எதிரில் அமர்ந்துகிட்டு சொக்கட்டா ஆடிட்டு இருக்கிறதை பார்த்து பாணன் ஆச்சரியப்பட்டான். ஆயுதம் தாங்கின படை வீரர்களோட பாணன் அங்கே வர்றதை பார்த்த அனிருத்தன் அவனை கொல்றதுக்காக உருக்கால ஆன உழல் தடியை கையில் ஏந்தி காலதண்டம் ஏந்தின யமன் மாதிரி எதிர்த்து நின்னான். தன்னை சிறைப்பிடிக்கிறதுக்காக சூழ்ந்து நெருங்குற அந்த படை வீரர்களை காட்டுப்பன்றி தன்னை சூழ்ந்த நாய்களை தாக்கிற மாதிரி தாக்கினான். தாக்கப்பட்ட அவங்க தலை, தொடை, கைகள் நொறுங்க வெளியே ஓடினாங்க. வலிமை மிக்க வலியோட குமாரனான பாணன் தன்னோட படையை தாக்கிற அனிருத்தனை பார்த்து கோபமடைஞ்சு அவனை நாகபாசத்தால் கட்டினான். இதை பார்த்த ஊஷை சோகமும் கவலையும் மிகுந்து கண்ணீர் பெருக்கி அழத் தொடங்கினான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 62வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.